கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று பேதுரு சொன்னதனுடைய ரகசியத்தை பார்க்க போகிறோம். பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திலே தொழுது கொள்வதற்காக செல்கிறார்கள். அங்கு தேவனுடைய ஆலயத்தின் அலங்கார வாசலுக்கு முன்பாக தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிற ஒருவனை காண்கிறார்கள். அவன் அங்கே பிச்சை கேட்கிறவனாக இருந்தான். அவனை பார்த்து பேதுரு சொல்கிறான், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கைப்பிடித்து தூக்கி விட்டான். அவன் குதித்து எழுந்து ஆலயத்திற்கு நடந்து சென்றான். ஏன் பேதுரு என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொன்னான்? அதனுடைய ரகசியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பாக பேதுருனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது? பேதுருனுடைய வீட்டிலே அவனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறார். அந்த சாதாரண ஜுரத்தை கூட பேதுருவால் சுகப்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்று பேதுருவின் மாமியை தொட்டு அவர் அந்த ஜுரத்தை சுகப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்திலே பேதுருனுடைய வீட்டிலே இயேசு தங்கியிருக்கும் பொழுது வரி பணம் செலுத்துவதற்கு கூட பேதுருவின் இடத்தில் பணம் இல்லை. அவனுக்காக இயேசு மீன் வாயிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்காகவும் பேதுருக்காகவும் வரி பணத்தை கட்டுகிறார். அப்படிப்பட்ட இல்லாத ஒரு நிலைமை அவனுக்கு இருந்தது. அவனுடைய தொழிலிலும் ஒரு முன்னேற்றம் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நஷ்டமான சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட பேதுருனுடைய ஒரு வார்த்தையினாலே அந்த சப்பானி எப்படி எழுந்து நடந்தான்? இதற்கு முன்பாக பேதுரு பேசும் பொழுது அவனுடைய பேச்சை வைத்து, உன்னுடைய பேச்சு கலிலியாவினுடைய பேச்சுக்கு ஒத்திருக்கிறது, நீயும் கலிலேயாவை சேர்ந்தவனா என்று யூதர்கள் அவனை பார்த்து கேட்டார்கள். அவனுடைய பேச்சை வைத்து, அவனுடைய ஞானத்தை வைத்து இவன் பேதமை உள்ளவன் என்று சொல்லுகிற நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது உலகத்திலிருந்து வந்த எல்லா யூதர்களும் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இவையெல்லாம் எப்படி பேதுருவுக்கு வந்தது என்றுதான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இன்று பேதுருவின் நிலையை போலவே நம்முடைய ஒவ்வொருவருடைய நிலை காணப்படுகிறது. நாமும் ஏதோ ஒரு விதத்திலே குறைச்சல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் ஆவிக்குரிய ரீதியிலே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஏதோ ஒரு நிலையிலே நமக்கு ஒரு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நிலைமைகள் நமக்கு எப்படி மாறும் என்பதை குறித்தும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவன் பூமியில் வாசம் செய்ய விரும்பினார். அப்படி அவர் பூமியில் வாசம் செய்ய விரும்பிய போது பூமியில் தனக்கு ஒரு கூடாரத்தை கட்டும்படியாக மோசேவின் இடத்தில் சொல்கிறார். அப்படி மோசேவின் இடத்தில் சொல்லும் பொழுது மோசேவை மலைக்கு மேலே அழைக்கிறார். மலைக்கு மேலே வந்த மோசேவின் இடத்தில் பரலோகத்தை திறந்து காட்டுகிறார். நீ இந்த மாதிரியின்படி பூமியில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவாயாக என்று சொல்கிறார். அவன் பரலோகத்தில் பார்த்த ஆலயத்தின் மாதிரியின்படியையும் அந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அவனை கட்டும்படியாக சொல்கிறார். யாத்திராகமம் 26வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்ப்போம். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. நீ பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி பூமியில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக என்று மோசேவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதற்காக
மோசேவினிடத்தில் இன்னொரு காரியத்தையும் தேவன் சொல்கிறார். என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் நீ காணிக்கைகளை வாங்கு. யாரெல்லாம் மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் எனக்காக காணிக்கை வாங்கு என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் தங்களிடத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் நகைகளையும் தங்களிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளியையும் பொன்னையும் வைத்து கர்த்தருக்காக மோசே ஒரு கூடாரத்தை கட்டுகிறான். அதிலே உள்ளே எல்லாம் பொன்னினாலேயும் வெள்ளினாலேயும் நிறைந்திருக்கிறது. அதில் உள்ள உடன்படிக்கை பெட்டி, குத்து விளக்கு, பலிபீடம் எல்லாமே பொன்னினாலும் அதனுடைய பாதங்கள், அந்த கூடாரத்தை சுற்றி உள்ள பலகைகளின் பாதங்கள் வெள்ளியினாலே நிறுத்தப்படுகிறது. இப்படி கர்த்தருடைய கூடாரம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அந்த கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வந்தது. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்ப்போம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. இப்படி வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட அந்த கூடாரத்திலே, கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே தேவனுடைய மகிமை வந்து தங்கினபடியினால் மோசே அதற்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. கர்த்தர் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட நிறைந்திருக்கிற அந்த கூடாரத்திலே தங்கி வாசம் செய்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார். எதிரிகளிடம் இருந்து பாதுகாத்தார். அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்களை போஷித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை குணப்படுத்தினார். இப்படி வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட அந்த கூடாரம் சாலமோன் ராஜா ஆலயமாக மாற்றி கட்டினார். அதுதான் தேவனுடைய முதலாவது ஆலயமாய் இருந்தது. அந்த ஆலயமும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நிறைந்திருந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 51வது வசனத்தை பார்ப்போம். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தார். மோசே முதலாவது கூடாரத்தை கட்டி முடித்த பொழுது முடிந்தது என்று சொல்லி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார். அதே போலவே இங்கு நாம் வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தருடைய முதலாவது ஆலயம் கட்டி முடிந்த போது அந்த ஆலயத்திலே சாலமோன் ராஜா வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து பொக்கிஷங்களில் வைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பொன்னினாலும் வெள்ளியினாலும் நிறைந்திருந்த முதலாவது கூடாரத்திலேயும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ளே மோசே உள்ளே செல்ல முடியாமல் போகத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை இறங்கி இருந்தது. அதே போலவே வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிற கர்த்தருடைய ஆலயமாகிய சாலமோன் ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வந்தது. அந்த ஆலயத்திலையும் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இருந்தது. அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். எதிரிகளிடம் இருந்து பாதுகாத்தார். அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்களை போஷித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை குணப்படுத்தினார். அவர்கள் பாவங்களை மன்னித்தார். அவர்களை ரட்சித்தார். இப்படியாக முதலாவது தேவாலயம் இருந்தது.
அந்த ஆலயத்தை எதிரிகள் இடித்து போட்டார்கள். இடித்து போடப்பட்ட அந்த ஆலயத்தை மீண்டும் இரண்டாவது தேவாலயமாக கட்டினார்கள். அந்த இரண்டாவது தேவ ஆலயமும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தது. அந்த ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் தங்கி இஸ்ரவேலர்களை போஷித்தது, வழி நடத்தியது, பாதுகாத்தது, அவர்களுக்காக யுத்தம் செய்தது, அவர்களை குணப்படுத்தியது, அவர்கள் பாவங்களை மன்னித்தது, அவர்களை இரட்சித்தது. இப்படியாக முதலாவது மோசேவினால் கட்டப்பட்ட கர்த்தருடைய கூடாரமும், முதலாவது சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமும், இரண்டாவது கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தது. இவைகள் எல்லாம் கட்டி முடிந்த பொழுது கர்த்தருடைய மகிமை அதிலே வந்து வாசம் செய்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும், என்னையும், இந்த உலகத்திலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். இந்த ஆலயம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் கட்டப்படாத, அலங்கரிக்கப்படாத, கை வேலை அல்லாத தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இதைதான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் தங்கி வாசமாய் இருக்கிறார். எப்பொழுது வந்து தங்கி வாசமாய் இருந்தார்? இயேசு கிறிஸ்துவினால் ஆலயமாக்கப்பட்ட ஒவ்வொரு சீஷர்களும் ஒருமனப்பட்டு பெந்தகோஸ்தே நாளிலே ஓரிடத்தில் கூடி வந்து இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலே தேவனுடைய ஆவியானவர் பலமாய் வந்து தங்கினார். எப்படி மோசேவினுடைய கூடாரத்திலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட மனித ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதலாவது மோசேவினால் கட்டப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்தது. அதிலே கர்த்தருடைய மகிமை நிரம்பியது. சாலமோன் தேவனுக்காக கட்டிய முதலாவது தேவனுடைய ஆலயத்திலும் பொன்னும் வெள்ளியும் நிறைந்திருந்தது. அதிலே கர்த்தருடைய மகிமை நிறைந்திருந்தது. இரண்டாவது ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருந்தது. இவைகள் எல்லாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருந்த தேவாலயம். ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் மீது, சீஷர்கள் மீது இறங்கிய ஆவியானவர் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திராத, கைவேலையினால் கட்டப்படாத ஆலயத்திலே வந்து தங்கினார். இதை உணர்ந்த பேதுரு நேராக தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார், எருசலேமிலே. அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு தொழுது கொள்வதற்காக பேதுருவும் யோவானும் செல்கிறார். அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அலங்கார வாசல் அண்டையிலே தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன் நாள்தோறும் பிச்சை கேட்கிறவனாய் இருந்தான். அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு அந்த சப்பானியிடத்தில் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம்.
பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். நீ இவ்வளவு நாள் இந்த தேவாலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், இந்த தேவாலயத்திலே நீ உற்று பார்த்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் இப்போது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எங்களிலே தேவன் வாசம் செய்கிறார். நாங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்படாத ஆலயமாய் இருக்கிறோம். எங்களை உற்றுப்பார், எங்களுக்குள்ளே இயேசு வாசமாய் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அந்த பிச்சை கேட்பவனோ இவர்களிடத்தில் இருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை உற்று பார்த்தார். ஆனால் பேதுரு என்ன சொன்னான்? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். இந்த ஆலயம் மோசேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது போல வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்படவில்லை. சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தை போல இது வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்படவில்லை. இரண்டாவது தேவாலயமாகி இப்போது இருக்கிற இந்த தேவாலயத்தை போல இது வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய கரத்தினாலே கட்டப்பட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லாத தேவாலயமாய் இருக்கிறேன். எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார். என்னிடத்தில் இயேசு இருக்கிறார். என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை உன்னிடத்தில் தருகிறேன். என்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அவன் கரங்களை பிடித்து தூக்கி விட்டான். அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்த ஆலயத்திற்கு சென்றான். இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்படாத, கட்டப்படாத தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். நாம் இதை உணர்ந்து அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நாம் பரிசுத்தத்தோடு நீதியோடு வாழும் பொழுது, எப்படி பேதுருவினுடைய ஒரு வார்த்தையினாலே சப்பானி சுகமாயி நடந்தானோ, அதே போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வார்த்தையினாலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அப்படிதான் பேதுரு ஒரு நடமாடுகிற தேவனுடைய ஆலயமாய் காணப்பட்டான். எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்திலே எவ்வளவோ வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள், எவ்வளவோ பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள், எவ்வளவோ பிசாசு பிடியிலே இருக்கிறவர்களை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தவர்களை எல்லாம் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகாமல் எருசலேமில் இருக்கிற பேதுருவின் நிழல் படும்படியாக கொண்டு போனார்கள். பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்திலே அவர்கள் எல்லாம் சுகமடைந்து விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி பேதுரு நடந்து போகிற பொழுது வீதியிலே அவர்களை எல்லாம் கிடத்தினார்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவின் நிழலாவது படும்படிக்கு பிணியாளிகளை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். இவர்கள் எல்லாம் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டியவர்கள். இதை 16வது வசனத்தில் பார்ப்போம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இதற்கு முன்பாக எருசலேமிலே இருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிற அந்த ஆலயத்திற்கு கொண்டு போய் தான் அவர்கள் எல்லாம் சுகமும் விடுதலையும் அடைவார்கள். அங்கேதான் கொண்டு போவார்கள். இப்பொழுது எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகாமல் பேதுருவின் நிழலுக்கு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் பேதுரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். பேதுரு வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திராத தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். அவனுடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே பிணியாளிகள் சுகமடைந்தார்கள். அசுத்த ஆவிகளில் இருக்கிறவர்கள் விடுதலையானார்கள். இப்படி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற
இப்படி பேதுருவனுடைய ஒரே பிரசங்கத்தில் உலகத்திலிருந்து வந்த எல்லா யூதர்களும் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த கூடாரத்தை தேடி போனார்கள். அங்கே பேதுருவனுடைய பேச்சை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எந்த பேதுருடைய பேச்சு கல்லாதவனை போல் இருக்கிறது என்று சொன்ன அதே யூதர்கள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். வழிபடம் கட்டுவதற்கே முடியாதிருந்த பேதுருவின் பாதத்திலே கட்டுக்கட்டாக பணங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பணங்களை அநேகருக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அன்று சபையில இருந்தவர்கள் தங்களுக்கு உண்டான நிலங்களை விற்று அவைகளின் கிரய தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார். அதை அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்பொழுது ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இல்லை. இதற்கு முன்பாக பேதுருடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் காணப்பட்டது. அவன் தேவனுடைய ஆலயமாய் மாறின பிறகு, பொன்னும் வெள்ளியும் இல்லாத ஆலயமாய் மாறின பிறகு, ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் செய்த பிறகு அவன் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாயிருந்தான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து, தேவனுடைய மகிமை நமக்குள்ளே தங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, நாம் உலகத்தின் இச்சைகளை வெறுத்து, உலகத்துக்குரிய சுபாவங்களை வெறுத்து, உலகத்துக்குரிய மேன்மைகளை வெறுத்து, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை புறப்படும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளதாய் புறப்படும், அபிஷேகம் உள்ளதாய் புறப்படும். அந்த வார்த்தைகள் பிணியாளிகளை சுகப்படுத்தும். அந்த வார்த்தைகள் அநேகரை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தைகள் அநேகரை ரட்சிக்கும். நாம் தேவனுடைய ஆலயமாய் செயல்படும் போது நம்முடைய வாழ்விலும் ஒரு குறையும் காணப்படாது. ஆலயத்தின் சம்பூரணத்தினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல நாம் ஆலயமாய் இருக்கிறோம். பொன்னினாலும் வெள்ளியினாலும் கட்டப்படாத ஆலயமாய் இருக்கிறோம். நாமும் சம்பூரணத்தினால் நிறைந்திருப்போம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய ஆவியை கொடுத்து தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நாம் தான் வெள்ளியினாலும் பொன்னினாலும் கட்டப்படாத, நிறைந்திராத தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிற ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை காத்துக்கொள்வோம். பரலோகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சித்தமும் நம் மூலமாக நடைபெறட்டும். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.